சிஸ்டர்ஸ். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வேலையில பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த உற்சாகமான வேலையிலையும் ஈவன் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நீங்க காட்காக டைம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. ஸோ உங்க எல்லாரையும் நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நம்ம ஆராதனை துவங்கும் முன்னமாக நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே பாப்பிதாவே சுவாமி எசப்பா, இந்த வேலை கொடுத்தமைக்காக தேவனையும் ஸ்தோத்தரிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில உங்களோட சுவாமி உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கும் உம்முடைய வேதத்தை சகோதரி மூலியமா கத்துக்கொள்வதற்கும் தேவனே நாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கோம் சுவாமி. அதுக்காக நன்றி சுவாமி. நீங்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க ராஜா, அதற்காக நன்றி சொல்றோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய அன்புக்கு தேவனே நாங்க நன்றி சொல்றோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக தேவனே ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. சப்பா, நீரே எங்களை பலப்படுத்துங்க. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க சுவாமி. இன்னும் யார் யாரெல்லாம் வரமா இருக்காங்களோ, இன்னும் வர தாமதமா இருக்கவங்களையும் நீங்க அழைத்து கொண்டு வாருங்க சுவாமி இந்த மீட்டிங் கூட. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இருதயத்தையும் ஆண்டவரே நீங்க தொடங்க. உங்களுடைய மெசேஜ் மூலயமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய வார்த்தை கரெக்டா போய் சேருவதற்கும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி மூலயமா அவையனோட இசப்பா நீங்க எங்களோட இருதயத்துல பேசுங்க சுவாமி. ஸ்டில் நாங்க இன்னும் எவ்வளவு விஷயங்கள்ல மாறணும், இன்னும் உங்களுடைய வருகைக்கு எவ்வளவு விஷயங்கள் நாங்க ஆயத்தப்படணும் என்ற ஒவ்வொரு காரியத்துக்காக தேவனே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கின்ற சுவாமி. இந்த நாளை தந்தக்காக நன்றி சொல்லி சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கேன். ஜீவனும் வல்லமையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பல்லோ தகப்பனே, ஆமேன். சோ நாம் முதலாவது பாடலாக எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை கொண்டு நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலும் ஏசு போதுமே. மீட்டிடுவார், அமர்ந்த தன்னிரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மீட்டிடுவார், அமர்ந்த தன்னிரண்டை நடத்திடுவார். எங்கள் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே,
எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். சோ நாம் மற்றும் ஒரு பாடலாக ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியின் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியின் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமை தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமை தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். சோ நம்ம செய்திக்கு செல்வதற்கு முன்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாளை கொடுத்திருக்கீங்க சுவாமி, அதற்காக தேவனே ஸ்தோத்தரிக்கின்ற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கும் தேவனே உம்முடைய இரக்கத்திற்கும் சப்பா நான் நன்றி சொல்றேன் சுவாமி. ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த இயரோட எண்ணிலும் கூட இருக்கிறோம். ஸோ இன்னையோட இந்த நவம்பர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக் டு த டிசம்பர் மந்த்துக்கு கூட நாங்கள் போகிறோம் சுவாமி. ஸோ இந்த ஒரு 1 இயர் முழுக்க தேவனே நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்க. அந்த ஒவ்வொரு தயவுக்காகவும் தேவனே ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எப்பவுமே தேவனே எங்களை வழி நடத்துது. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்குள்ள ஆண்டவரே எங்களை நீங்க வழி நடத்திட்டு வரீங்கன்னு குறிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுவாமி. ஸோ காட், நீங்களும் இன்னும் எங்களை வழி நடத்துவீங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீங்கன்னு சொல்லி ஆண்டவரே உண்மை நம்புறோம் சுவாமி. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் காட் நீங்க பிளஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வருவதற்கு காட் நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. செய்தி கொடுக்க போற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் காட் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஸோ காட், நீங்களே இந்த என்டையர் மெசேஜ் ஃபுல்லா இருந்து நீங்க எங்களை வழிநடத்தும்படியாக மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்ற சுவாமி. இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் சுவாமி. இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லி இந்த சிறிய ஜெபத்தை
இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவனும் வல்லமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே. ஆமென். ஆமென், ஆமென். Thank you, brother. Praise the Lord. Thanks for leading worship. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் லாவண்யா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். லாவண்யா. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. Go ahead. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட். மனம் வந்து மறுரூபம் ஆகுறது குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆம், யாராச்சும் இதை மட்டும் ரீட் பண்ண முடியுமா? ஹலோ, யாராச்சும் ரீட் பண்றீங்களா இது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். So, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹார்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, மனம் வந்து புதிதாகிறது மூலமா தான் வந்து நம்ம மறுரூபம் ஆக முடியும். அந்த மனம் புதிதாகிறது வந்து என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப வந்து ஒருத்தவங்க கையில வந்து வேதம் இருக்குன்னா அதுல வந்து ஆண்டவரோட வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை வந்து அந்த மனுஷன் படிக்கும் பொழுது அந்த புக்ல இருக்க வார்த்தை வந்து அவனுக்குள்ளார போயிடும். அந்த வார்த்தை அவனுக்குள்ளார போனதுக்கு அப்புறமேட்டு அவனுடைய சுபாவங்களே வந்து மாற ஆரம்பிக்குது. ஜென்ம சுபாவங்களுமே வந்து அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமா. சோ இது மாதிரிதான் வந்து அந்த மனம் புதிதாகுதல் வந்து நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பைபிளை படிக்கும் பொழுது இப்ப அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, இப்ப ஒரு நம்ம எல்லாருமே துணி துவைச்சிருப்போம். துணி துவைச்சிருக்கப்ப வந்து சோப்பை எடுத்து நம்ம போட்டாதான் வந்து அழுக்கு துணியில இருக்க அழுக்கு போகும். அப்ப நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சோப்பு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழுக்கு போகும். அது மாதிரிதான் வந்து ஆண்டவர் வார்த்தை தான் அந்த சோப்பு மாதிரி. நம்மளோட கரையான இருதயத்தை வந்து அந்த வார்த்தைங்கிற அந்த சோப்பு வச்சு நம்ம கிளீன் பண்ண பண்ண அது நல்லா கிளீன் ஆகி நம்ம அந்த துணி எப்படி வந்து கிளீனா வருதோ அது மாதிரி நம்ம இருதயமும் வந்து கிளீன் ஆகும். இப்ப வந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு அப்படி வந்து ஒரு மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்குன்னா, அப்ப அது ஏன் வந்து நிறைய நேரம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடக்க மாட்டேங்குது? நம்ம வசனத்தை படிக்கிறோம், ஆனா வந்து அந்த மாற்றம் வந்து வர மாட்டேங்குது வாழ்க்கையில. அதுக்கு வந்து ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒண்ணு வந்து தெரிஞ்சு நடக்கலாம், இல்ல வந்து தெரியாமலும் நடக்கலாம். இப்ப வந்து தெரிஞ்சுன்னா எப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு வசனத்தை கேக்குறாங்களோ இல்ல அவங்களுக்கு பிரசங்கிக்கப்படுதோ, அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு வந்து எனக்குன்னு வந்து சில ஒரு இது மட்டும் வேணும், சிலது வந்து எனக்கு வேண்டாம், இந்த பார்ட் மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், இந்த பார்ட் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது. தெரியாம நடக்கிறது என்னன்னா, ஆஹ் ஆண்டு அவங்களுக்கு வந்து படிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையெல்லாம் தெரியுது, பிரசங்கிக்கப்போ தெரியுது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரோட வார்த்தை வந்து நல்ல வார்த்தை, இது ரொம்ப நல்லது அப்படிங்கறதெல்லாம் நம்புறாங்க. ஆனா அது வந்து லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிள், ஆஹ் அது இது வந்து பண்றதெல்லாம் வந்து முடியாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினைச்சிட்டு அதை வந்து ஓகே இது முடியாது அப்படி சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. அப்ப நம்ம வந்து இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மனமாற்றத்தை குறிச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து ஜீசஸ் கிட்ட இருந்தாரு. அந்த சேம் ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு என்ன பவர் அப்ப இருந்துச்சோ அதே பவர் தான் அவருக்கு இப்பயும் இருக்கு. அதே ஹோலி ஸ்பிரிட் தான் நம்ம கூடயும் இருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பணும், அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரோட சித்தம் என்ன அப்படிங்கறத வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம்
அடுத்து என்னன்னா, ம், நம்ம வந்து இந்த மாதிரி பார்ஷியலா இல்ல செலக்டிவா வந்து நம்ம பைபிளை எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒபே பண்ணிட்டு மீதி வேணாம் அப்படின்னு வந்து பண்றது வந்து இட்ஸ் டேஞ்சரஸ் ஆக்சுவலி. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேல்ட்டு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே ஆண்டவர் தான் வந்து கண்ட்ரோல்ல இருக்காரு. அதனால நம்ம வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு வின்னர் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு இப்படி நம்ம பைபிளை படிச்சு நம்ம மாறுறது ஆண்டவருக்கு நன்மையை கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணாம, அது வந்து முதல் நமக்கு நல்லது, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது, நம்ம சொசைட்டிக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 5 பாயிண்ட் பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து தடையா இருக்க காரியமா இல்லாம அது வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆம், பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கூட எப்படி இருந்தாரோ அதே போலதான் நம்ம கூடயும் இருக்காரு. அவருக்கு இயேசு கூட இருக்கிறப்ப என்ன பவர் இருந்துச்சோ அதே பவர் தான் நம்ம கூட இருக்கப்பயும் இருக்கு அப்படிங்கறத பத்தி. ஆம், யாராச்சும் இதை படிக்கிறீங்களா? வானங்களின் வழி படிக்கலாமா சிஸ்டர்? ஓகேப்பா. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்காயிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். இந்த வசனத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா விதத்துலயும் வந்து ஆண்டவர் வந்து நம்ம போல சோதிக்கப்பட்டு ஆனா வந்து அவரு பாவமே இல்லாம வந்து அவர் வந்து ஜெயிச்சு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூமியில வந்து அவர் வாழும் பொழுது அவரும் நம்மள மாதிரி தான் வந்து ஒரு மனுஷ ரூபமா, மனுஷனுக்கு என்னெல்லாம் ஃபீல் ஆகுமோ எல்லாமே அவருக்குள்ளார இருந்துச்சு. ஆனா அவருக்கு இருந்த ஒரே சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து அவர் கூட வந்து இந்த பூமியில இருக்கிறப்ப இருந்தாரு. ஸோ அவருடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் ஆண்டவருக்கு வந்து அந்த எல்லா சோதனையிலுமே வந்து அவருக்கு வந்து மீண்டு வர்றதுக்கு அவருக்கு வந்து இவர் சப்போர்ட்டா இருந்தார். ஸோ அதே ஆவியானவர் நமக்குள்ளாரையும் இப்ப இருக்கிறார். இப்ப இயேசுவுக்கு உதவுன மாதிரியே நமக்கும் டெஃபினட்டா உதவுவார். ஏன்னா இயேசுவுக்கு உதவி இருக்கிறாருன்னா நமக்கும் உதவுவாரு. அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுத்த வசனம் என்னன்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இப்ப நம்ம மரிச்சு போனோம்னா நம்மளை உயிரோட எழுப்ப போறது வந்து ஆவியானவர் தான். இயேசுவை எப்படி வந்து உயிரோட எழுப்புனாரோ அதே போல நம்மளையும் வந்து அவர் உயிரோட எழுப்புறதுக்கு அவருக்கு அந்த பவர் உண்டு. ஸோ அவர் வந்து இதை வந்து நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். அப்படிங்கிறப்ப அவரு உயிரோடவே நம்மளை எழுப்ப முடியும், இறந்த நம்மளை உயிரோடவே எழுப்ப முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அப்ப எவ்ரிடே லைஃப்ல வந்து நம்மளை வந்து அவரு லீட் பண்றதுக்கும் கைட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் எல்லா சோதனைகளையும் தாண்டி வர்றதுக்கும் அவருக்கு வந்து பவர் இருக்குங்கிறது, நிச்சயமா பவர் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்தாதான் நமக்கு வந்து அந்த பவரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்ப வந்து இந்த ஸ்பைடர்மேன் படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கடிச்சிடும் அந்த ஹீரோவை. கடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து ட்ரை பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதான் வந்து அவனோட பவர் என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவன் வந்து அந்த பவரை வந்து யூஸ் பண்ணி
அவன் வந்து லிவ் பண்ண ஆரம்பிப்பான். அது மாதிரி தான் இப்ப நம்மளும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கிறப்போ நமக்கு வந்து ஆவியானவர் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. தெரியறப்ப அதுக்கப்புறமேட்டு அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படிங்கறத உணர்ந்து அவரை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையா புரியும். நம்மளோட வீக்னஸ் இதுல வந்து அவரோட பவர் வந்து எப்படி ஸ்ட்ராங்கா, எந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து உணர்ந்து அப்ளை பண்றப்பதான் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்ப செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, earnestly seek God's will for us. இப்ப நம்ம வந்து எப்போதுமே ஆண்டவரோட சித்தம் என்ன அப்படிங்கறத வந்து தேடிட்டே இருக்கணும். ஆஹ் யோவான், இதை யாராச்சும் படிக்கிறீங்களா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்ப இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் வந்து இந்த பூமியை விட்டு போறப்ப நமக்கு வந்து ஒரு லெகசியை விட்டுட்டு போயிருக்காரு. இப்போ உம், ஆஹ், ஒரு ஃபேமிலி எடுத்தா அந்த ஃபேமிலியோட லெகசி வந்து அப்படியே ஃபாலோ ஆகும்ல. இப்ப ராஜாவோட பரம்பரைன்னா அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அது மாதிரி. அப்ப வந்து நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு லெகசியை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, அவரை போல நாம இருப்போம். அவர் என்ன இன்னும் சொல்லியிருக்காருன்னா, ஆம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற செய்கிறவைகளை தானும் தானும் செய்வான், செய்வான், இவைகளை இவைகளை பார்க்கிலும் பெரிய பார்க்கிலும் பெரிய கிரியையும் செய்வான். காரியங்களும் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் செய்யறதையும் செய்வான், அது விடவும் பெரிய காரியம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு. இப்ப இந்த பூமியில வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து எல்லா மனுஷங்களும் என்ன தேடுறாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஜீசஸை தான் தேடுறாங்க. இப்ப வேற ரிலிஜன்ல இருக்கவங்க ஒரு கிறிஸ்டினை பார்த்தா அவங்களுக்குள்ளார ஜீசஸை தேடுவாங்க. வேற எந்த ரிலிஜன்ல இருக்கவங்க வந்து தப்பு பண்ணாலுமே வந்து அது அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலுமே, என்னப்பா அஹ், கிறிஸ்டினா இருந்துட்டு ஜீசஸ ஃபாலோ பண்ணிட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கறது வந்து அந்த அந்த உலகத்துல சுத்தி ஜீசஸ் மேல அப்படி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. மித்த எந்த தெய்வங்களை காட்டிலும் ஜீசஸ் மேல வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருக்கு. அப்ப ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவரு செஞ்சதும் செய்வோம், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய லெகசியை நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அடுத்து இது யாராச்சும் படிக்கிறீங்களா? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதெல்லாம் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த லைன்ல இன்னும் தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை வந்து எப்படி கேட்கணும்னா, என்னுடைய நாமத்தினால வந்து நீங்க கேட்கும் பொழுது நான் வந்து அதை நிச்சயமாவே செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சரி, இப்ப இந்த கேக்குறது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன கேட்கணும், அதுவும் அவரோட நாமத்தினால எப்படி வந்து நம்ம கேக்குறது அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் நாமத்தினால நான் வந்து கேக்குறது வந்து இப்ப இப்ப நான் கேக்குறேன், ஆனா அது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னா, இப்ப நான் பைபிளை ரீட் பண்றேன். பைபிளை ரீட் பண்றப்ப அப்ப வந்து ஆண்டவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்றார். இது மாதிரி செய்யுங்க, இப்படி வாழுங்க, அந்த மாதிரி ஆண்டவருக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்ப அதை ரீட் பண்ணும்பொழுது என்னால சொல்ல முடியும், ஓகே இது வந்து ஆண்டவருடைய சித்தம், இதை வந்து நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து டெஃபினட்டா அவர் செய்வாரு நமக்கு அப்படிங்கிற வந்து ஒரு புரிதல் வந்து நமக்கு உள்ளார வரும். அப்ப அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த வசனத்தை யாராச்சும் படிக்கிறீங்களா? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து
உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்ம இந்த வசனம் எல்லாம் படிக்கிறப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதே வந்து ஆண்டவர் தெளிவாவே வந்து கொடுத்திருக்காரு. இப்ப நான் வந்து டு பி ஆனஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் இது படிக்கிறப்ப இது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நடக்குமா, இப்படிலாம் வந்து பண்ண முடியுமா, இதுக்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் வந்து நினைச்சது உண்டு. அப்ப வந்து திருப்பி திருப்பி வந்து அதெல்லாம் படிக்கும் பொழுது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்ப பைபிள்ல எழுதி இருக்கு அப்படின்னா அப்ப ஆண்டவர் தெரிஞ்சுதான் எழுதியிருக்காரு. அதை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறது நோக்கத்தை வச்சுதான் எழுதியிருக்காரு. அப்ப அப்ப வந்து நான் தெரிஞ்சுக்கணும், இதுதான் வந்து அவருக்கு விருப்பம் அப்படிங்கறது வந்து அவரு நம்ம கிட்ட சொல்றாருன்னா, அப்ப நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் டெஃபினட்டா. இது வந்து மனுஷனாலலாம் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து டெஃபினட்டா பண்ணவே முடியாது. ஆண்டவரே வந்து நமக்கு அப்படி ஒரு இருதயத்தை கொடுக்கலன்னா நம்மளாலலாம் இந்த மாதிரிலாம் வந்து வாழலாம் முடியாது. அப்ப 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 வசனத்தை கொடுத்த அவரு அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும். அப்போ நம்ம போய் திருப்பி திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து நிச்சயமா இந்த மாதிரி காரியங்கள்ல வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம்னு தெரியும். அப்ப அவரே வந்து நமக்கு அந்த மன மாற்றத்தை தந்து நம்மள வந்து அந்த வசனத்தின்படி வாழ வைப்பாரு டெஃபினட்டா. சோ இது மாதிரி நம்ம தேடிக்கிட்டே வசனத்தை படிக்கும் பொழுது அப்பப்ப ஆண்டவர் நமக்கு என்ன பேசுறாரோ அது வந்து நமக்கு கடினமா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கப்ப நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப இப்போ வந்து சில பேர் வந்து இப்போ வந்து நிறைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னா வந்து ஆண்டவர் வந்து நம்மள மன்னிச்சிடுவாரு, ஏத்துப்பாரு, அதனால வந்து தப்ப குறிச்சு கண்டிச்சு உணர்த்துறது, அந்த மாதிரி வந்து ப்ரீச்சிங்ஸ் எல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. அது மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா ஆண்டவர் நிச்சயமாவே நம்மளை நேசிக்கிறாரு தான், அவர் நம்மளை வந்து மன்னிக்கிறாரு தான், அதெல்லாம் வந்து கரெக்ட் தான். ஆனா விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற வந்து ஒரு பிரமாணம் இருக்கு. அது பிரகாரமா நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அது என்ன விதைக்கிறோமோ அதை வந்து நம்ம அறுப்போம். இது வந்து பூமி உண்டான நாள்ல இருந்தே உருவான பிரமாணம். இது வந்து மாற போறது கிடையாது. ஆண்டவரோட அன்பும் அங்கே அப்படியேதான் இருக்கு, அது மாற போறது கிடையாது. அதே போல வந்து விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற அந்த பிரமாணமும் மாற போறது கிடையாது. சோ நம்ம வந்து பைபிள் ரீட் பண்றப்பயோ இல்ல வசனம் கேட்கிற மெசேஜஸ் கேட்கறப்பயோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த வசனமும் இருக்கு. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சாரி, இதுதான் திருப்பி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து வந்து 3வது பாயிண்ட், knowing that selective obedience is dangerous அப்படிங்கிறது தான் 3வது பாயிண்ட். இந்த வசனத்தை யாராச்சும் படிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் வந்து நியாய பிரமாணத்தை வந்து அழிக்கிறதுக்காக அவர் வரல, ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி. அப்ப நியாய பிரமாணம் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்து தேவன் வரதுக்கு முன்னால எப்படி வந்து மனுஷங்க ட்ரை பண்ணாங்கன்னா, அவங்க சொந்த முயற்சினால வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ப வந்து ஆவியானவர் அவங்களுக்குள்ள கிடையாது. அவங்க சொந்த முயற்சினால பண்ணி பண்ணி டயர்ட் ஆகி அப்புறமேட்டு அதை வந்து இன்னும் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஆக்கி கஷ்டமாக்கிட்டாங்க. ஆனா வந்து ஆண்டவர் சொல்றாரு, அதை அழிக்கிறதுக்கு நான் வரல, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன். அதை வந்து எப்படி இப்ப நிறைவேற்ற முடியும்னா, ஆண்டவரோட துணையினால, ஆவியானவரோட பலத்தினால தான் நம்மளால வந்து அதை நிறைவேற்ற முடியும் இப்ப. சோ அடுத்து ஆஹ் இதையும் யாராச்சும் படிக்கிறீங்களா? உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப் போவது உனக்கு நலமாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்னு நம்ம தப்பு பண்றப்ப கைய காலை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டோம்னா கடைசியில் நம்மளால வந்து நம்ம யாருமே உயிரே வாழ மாட்டோம். ஆனா இது எதுக்கு இங்க வந்து ஆண்டவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா அதை சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து பரலோகம் போறது வந்து இட்ஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அப்ப ஒரு விஷம் இருந்துச்சுன்னா அந்த விஷத்தோட ஆம், என்ன அந்த கொடூரத்தன்மை ஒண்ணு இருக்கும் இல்லையா? சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கும், சாப்பிட்டாலும் ஓகேவா இருக்கும். சிலது வந்து இத்தினூண்டு ஒரு விட்டு வந்தா கூட வந்து நம்மள வந்து நம்ம செத்துருவோம். அந்த மாதிரி வந்து அந்த பாவங்கிற காரியம் வந்து ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, அவன் வந்து உன் கைய கால் கூட இல்லாம போயிடுப்பா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீ உன் கைய கால கூட இல்லாம இருக்கிறது கூட பெட்டரு. ஆனா எப்படியாச்சும் நீ ஹெவனுக்கு வந்து சேரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து சொல்றதுக்காக தான் வந்து ஆண்டவர் வந்து அங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இது மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டா எனக்கு இந்த சத்தியம் போதும், இது வேண்டாம், இது போதும், அந்த மாதிரி வந்து நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது. நமக்கு வந்து வருதோ வரலையோ நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் விழத்தான் போறோம். ட்ரை பண்றப்ப விழுந்து எந்திரிப்போம், விழுந்து எந்திரிப்போம். ஆனா இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து விழுந்து ட்ரை பண்ணி விழுந்து எந்திரிச்சு ட்ரை பண்ணி விழுந்து எந்திரிச்சு அப்படியே போறதுக்கு ட்ரையே பண்ணாம எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உண்மையாவே நம்ம ட்ரை பண்ணி விழுறப்ப ட்ரை பண்ணி விழுந்துட்டே இருக்கிறப்ப இவென்ச்சுவலி வந்து ஆண்டவர் என்ன தருவாரு, அதுக்கான பலனை தருவார் அதை ஓவர் கம் பண்றதுக்கு. பட் நம்ம ட்ரையே பண்ணலன்னா நமக்கு வந்து அந்த பலன் வந்து ஆஹ் கிடைக்கவோ கிடைக்காது. ஆண்டவரோட அந்த பவர் எப்படி நமக்குள்ளார ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்மளால எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாம போயிடும். அடுத்து பிலீவிங் காட் இஸ் இன் கண்ட்ரோல். நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவர் தான் கண்ட்ரோல்ல இருக்காரு. அதனால நம்ம வந்து ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். when people do not accept divine guidance they run wild but whoever obeys the law is joyful. ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறப்ப நமக்கு வந்து எவ்வளவுதான் நம்மளை சுத்தி சிச்சுவேஷன் வந்து கேயாட்டிக்கா இருந்தாலுமே நம்ம வந்து அப்படி அந்த கேயாஸோட கேயாஸா நம்ம மைண்ட் எதுவும் போகாம அப்படி நம்மள வந்து ஒரு அமைதியா காமா ஆண்டவர் வச்சுப்பார். ஆனா வந்து ஆஹ் அப்ப அப்ப நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா இப்ப ஆண்டவருக்குள்ளார நாம இல்லாம இருந்தோம்னா ஈஸியா நிறைய விஷயங்கள் வந்து நம்மள பிரேக் பண்ணிடும். உடஞ்சு போய் கன்ஃபியூஸ் ஆகி டிப்ரெஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும் ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளார இல்லாம போனோம்னா.
அப்ப வந்து இப்ப இந்த உலகத்துல வந்து டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளார இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டஃப். ஏன்னா அவங்களுக்கு வந்து மித்தவங்களை வந்து ஈஸியா புட் டவுன் பண்றது, இல்ல ஜோக்குங்கிற பேர்ல வந்து ஆஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க வந்து நார்மல் அப்படி சொல்லி சொல்றாங்க. பட் நமக்கு வந்து பைபிள் என்ன டீச் பண்ணுதுன்னா, தாழ்மையா இருக்கணும், ஜெனரஸா இருக்கணும், கைண்டா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், லவ்விங்கா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஆஹ் ஆனா இந்த உலகம் வந்து இந்த மாதிரி சுபாவங்களை என்ன நினைக்குதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து ஒரு வீக் பர்சன், அவங்கள வந்து ஒரு லூசர் மாதிரி தான் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து கன்சிடர் பண்ணுது. So, ஆனா இந்த மனுஷங்கள்லாம் வந்து ஆண்டவரோட வார்த்தைப்படி நடக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வந்து ஜஸ்டிஸ் எல்லாம் வந்து அவர் பார்த்துப்பாரு நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு கைண்டா, ஹம்பிளா, ஜெனரஸா, லவ்விங்கா, கேரிங்கா அந்த மாதிரி வந்து அவங்களால இருக்க முடியுது. தனக்கு தேவையானதும் சரி, இல்ல தனக்கு நியாயம் பண்றதா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற வந்து ஒரு ஸ்ட்ராங் உணர்வு அவங்களுக்குள்ளார இருக்கு. ஆஹ் இப்ப ஒரு ஒரு இன்சிடென்ட்ல நம்ம வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்றதுக்கோ, இல்ல ரொம்ப அகங்காரமா இருக்கிறதுக்கோ, இல்ல உலக பிரகாரமா இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதுக்கு யாருக்கும் எந்த ஸ்ட்ரென்த்தே தேவையில்லை. ஆனா உலகம் வந்து அதுதான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுது. பட் அப்படி பண்றதுக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே தேவையில்லை. யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தவங்க அந்த மாதிரி வந்து ஒரு சுபாவம், பாவ சுபாவத்துல நம்ம அப்படிதான், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்கு அப்படிதான் வரும் டெஃபினட்டா. ஆனா பைபிள் சொன்னபடி நம்ம வந்து தாழ்மையாவோ, சாந்தமாவோ, பொறுமையாவோ, அன்பாவோ, கேரிங்காவோ இருக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும், நிறைய ஸ்ட்ரென்த், நிறைய கரேஜ் வேணும். அது வந்து கடவுள் கொடுத்தா மட்டும்தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தும் கரேஜும் நமக்கு கிடைக்கும். இப்ப வந்து சில எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். டேவிடோட லைஃப்ல பாத்தீங்கன்னா சவுல வந்து அவர் கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் வந்து சவுல ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஆனா அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து சவுல பத்தி டேவிட் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருக்கவே மாட்டாரு. ஆனா சவுல் வந்து டேவிட வந்து தேவையில்லாம வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. பட் அந்த இடத்துல டேவிட் வந்து ஆண்டவரை நம்பினதுனால அவரை வந்து சவுலுக்கு அகேன்ஸ்டா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டார். அதே மாதிரி மோசஸோட லைஃப்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ தடவை வந்து ஆண்டவரே வந்து சொல்றாரு, இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன் சந்ததியில இருந்து நான் வந்து இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் வந்து அவர் வந்து இல்ல ஆண்டவரே, உம் நீங்க வந்து அந்த மக்களுக்காக வந்து இன்டர்சீட் பண்றாரு. ஆனா அந்த மக்கள் வந்து அவங்க கிட்ட அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல. அவங்க வந்து பேருக்கு தான் லீடர்னு அக்செப்ட் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு வந்து மோசஸ் மேல வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் கிடையாது. பட் அவங்களுக்காக வந்து அவரு அவ்வளோ இன்டர்சீட் பண்ணாரு. அதே மாதிரிதான் ஜோசப்போட லைஃப்லயும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறப்ப அவர் வந்து லவ் அண்ட் கம்பேஷன் தான் காமிச்சார். அவங்க கிட்ட வர சொன்னார், நீங்க பயப்படாதீங்க, நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள வந்து நல்லா பாத்துக்கிட்டார். அப்ப இதனாலதான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு வந்து இந்த ஹீப்ரூ புக்ல வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வாழ்ந்த விதம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வின் பண்ணினது எப்படின்னா, அவங்க வந்து பண்ணினது எல்லாமே அவங்க ஆண்டவருக்காக பண்ணிட்டு மிச்ச பார்ட்டை வந்து அவங்களுக்கு தெரியாத பார்ட்டை வந்து ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு, அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்கள்ட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவங்க மட்டுக்கும் போயிட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்கள விசுவாச ஹீரோவா வந்து பைபிள் டிஸ்கிரைப் பண்ணுது. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஜீசஸ வந்து நிறைய பேர் வந்து மாக் பண்ணாங்க, இன்சல்ட் பண்ணாங்க, அவர் மூஞ்சில துப்புனாங்க. ஆனா அவங்களுக்காகவே வந்து ஜீசஸ் வந்து கிராஸ்ல இருந்து ப்ரே பண்றாரு. அப்ப ஜீசஸ் வந்து தோத்து போனாரா? ஜீசஸ் வந்து தோத்து போகவே இல்லையே. ஏன்னா அவரோட ஒபீடியன்ஸ்னாலதான் வந்து இன்ன வரைக்கும் வந்து மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த
டே ஆஃப் பென்டகாஸ்ட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும்ல. இது யாராச்சும் வந்து கொஞ்சம் ரீட் பண்றீங்களா? ஹலோ, யாராச்சும் இது ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இங்க வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த டே ஆஃப் பென்டகாஸ்ட்ல வந்து பீட்டர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை. அப்போ அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கிட்ட சொல்றாரு அவரு, இயேசு வந்து மரிச்சு உயிரோட எழும்பி பரலோகத்துக்கே போயிட்டாரு. இது எல்லாத்துக்குமே அவங்க விட்னஸ், அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. சோ இப்ப அவரோட கீழ்ப்படிதல்னாலதான் இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு. அவரு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் இங்க வந்து பீட்டர் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே அப்படின்னு சொல்றப்ப அவங்க அடுத்து என்ன ஆகுது, அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வந்து இஸ்ரவேல் மக்கள்கிட்ட இருந்து வருது. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஆண்டவர் அவ்வளவு தூரம் அங்க கீழ்ப்படிஞ்சு அது மூலமா ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் வந்து அவங்களுடைய இருதயம் வந்து அந்த இடத்துல வந்து குத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த கீழ்ப்படிதல்ங்கிற அந்த ஒரு ரீசன்னால வந்து இங்க என்னன்னா, அந்த ஒரு வார்த்தையினால அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 3000 பேர் வந்து அந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில கண்ட்ரோல்ல இருக்காரு. அதனால நான் கீழ்படுகிறப்ப நான் தோத்து போறேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னைக்குமே டிஸ்கரேஜே ஆகக்கூடாது. நம்ம வந்து ஆல்ரெடி வின்னர் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சிட்டு நம்ம செய்யும் பொழுது அதுக்கான பலன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இயேசுவோட வாழ்க்கை தான் நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப அப்படியே வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாரு. அத வந்து நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில வந்து உங்களை காயப்படுத்தினவங்களுக்கோ போய் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க வந்து இதனால நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்க கூடாது. ஏன்னா இது மூலமா அந்த மனுஷன் வந்து மாற்றம் அடைய முடியும். அப்படியே அந்த மனுஷன் வந்து மாறலனாலுமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து சகலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப அதை நன்மைக்கு எதுவா மாத்தி கொடுக்க வேண்டியது வந்து ஆண்டவரோட பொறுப்பு. அவர் சொன்ன வார்த்தையை அவர் கீப் அப் பண்ணுவாரு. அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுப்பாரு. அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பைபிள்ல இருந்தே பார்த்துட்டோம். ஜீசஸோட வாழ்க்கையுமே எக்ஸாம்பிளா பார்த்துட்டோம். இப்ப வந்து கடைசி பாயிண்ட், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது வந்து எப்படின்னா, இது வந்து நமக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கணும்னா, இது எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லது, அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறத வந்து நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு தண்ணியில வந்து நம்ம எல்லாமே ஒரு கல்லை தூக்கி போட்டிருப்போம். கல்லை தூக்கி போட்டோம்னா அது என்ன ஆகும்னா, அது சுத்தி சர்க்கிளா அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்ப
இந்த இது வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இது மாதிரி தான் நம்ம வந்து நமக்குள்ளார ஏற்படுற அந்த மாற்றம் வந்து நம்ம மட்டும் அஹ், நமக்கு மட்டும் ஒரு குட் பண்ணாம நம்மளை சுத்தி அப்படியே அந்த அந்த நன்மை வந்து அப்படியே பாஸ் ஆன் ஆகி போய்க்கிட்டே இருக்கும் தலைமுறை தலைமுறையா. அப்ப ஆஹ் இப்ப நம்ம வந்து மனம் மாற்றம் அடையறதுனால நமக்குள்ளார வந்து ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் இருக்கும். ஆஹ் நம்மளை சுத்தி வந்து எவ்வளவுதான் வந்து கன்ஃபியூஷன் கேவாஸ் இருந்தாலுமே இந்த உலகமே அப்படிதான் இருக்கு. சீரியஸ்லி இப்ப இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து பயங்கர கன்ஃபியூஷன் கேவாஸ் இருக்கு. ஆனாலும் நமக்கு உள்ளார வந்து ஒரு பீஸ், ஒரு கிளாரிட்டி, ஒரு சமாதானம், அது எல்லாமே வந்து நமக்கு இருக்கும். இப்ப நம்ம வந்து ஆஹ் நான் வந்து நன்மை பண்றது மூலமா தான் வந்து ஆண்டவரோட அப்ரூவலை வந்து நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து திருப்பி திருப்பி நன்மை செஞ்சு எக்ஸாஸ்ட் ஆகி அப்படி திருப்பி விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் விட்டுருவேன். ஆனா நம்ம வந்து எப்படி நினைப்போம்னா, நம்ம எப்படி நினைக்கணும்னா, ஆண்டவரோட அன்பு வந்து எனக்கு எப்பவுமே இருக்கு, அது வந்து மாற போறது கிடையாது. ஏன்னா நான் பாவியா இருக்கும் பொழுதே வந்து ஆண்டவரோட அன்பு வந்து எனக்கு இருந்துச்சு. அது வந்து இப்ப நான் பண்ற நல்ல காரியத்தினால கூட போறதும் இல்லை, குறைய போறதும் கிடையாது. ஆனா இது நான் வந்து என்ன மாத்திக்கிறது மூலமா எனக்கு வந்து அது ஒரு இந்த இந்த பூமியில வாழுறப்ப எனக்கு வந்து ஒரு நன்மையா இருக்கு. அப்ப நான் வந்து எப்படி ஜீசஸ் ஒரு லெகசியை விட்டுட்டு போனாரோ அது மாதிரி ஒரு லெகசியை வந்து நம்ம வந்து விட்டுட்டு போக முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா, ஒரு ஒரு மனுஷன் வந்து ஜெனரஸா இருந்து, மனம் மாறின மனுஷன் வந்து ஜெனரஸா இருந்து அவன் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அது வந்து எனக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அதனாலதான் வந்து நான் வந்து இன்னைக்கு வேலை பார்த்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், அதனால நான் போய் இன்னும் 4 குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியாத இன்னும் ஒரு 4 குழந்தைக்கு போய் அந்த குழந்தை வளர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து திருப்பி அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது மாதிரி வந்து ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்ம மாறும் பொழுது நாமளும் ஜீசஸ் மாதிரி ஒரு நல்ல லெகசியை வந்து விட்டுட்டு போலாம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு. இப்ப வந்து ஹம், ஒரு ஒரு கம்பேரிசன், ஒரு சின்ன கம்பேரிசன், மனம் மாற்றத்துக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்தவங்க ஒப்பு கொடுக்காதவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து பைபிள் பிரகாரம் வாழ்றது வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆண்டவரோட ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆண்டவர் தூக்கி விடுறாரு அப்படிங்கிற அந்த இது வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா வந்து மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து அதான் ஜாய்ஃபுல்லா இருக்க மாதிரியே இருக்கும். பட் வந்து அது எல்லாமே வந்து அந்த காணல் நீர் மாத்திரம் அப்படியே பாக்குறதுக்கு அப்படி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. அதுதான். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்துதல் இருக்கும். ஆனா மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்த வழியில போவாங்க. ஆண்டவர் வந்து அவங்க கூட இருந்தாலும் அவங்க அவர் பேசுறதே வந்து அவங்களுக்கு கேட்காது. ஆண்டவரோட உதவியும் வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. இப்ப மனமாற்றம் அடைகிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு புரிவாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்போதுமே அவர் சித்தம் என்ன சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்கும்பொழுது தெரியுற சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து லைஃபோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. நாம வந்து யாரு, எதுக்காக வந்து நம்ம ஆண்டவர் வந்து படைச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியும். ஆனா மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க வந்து எப்படின்னா, ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு கஷ்டம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுதோ, ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலோ அவங்க அவ்வளவுதான் கொலாப்ஸ் ஆகி ஃபால் ஆயிடுவாங்க. இப்ப கன்க்ளூஷன்ல என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நான் வந்து விரும்பினேன்னா, இது எல்லாமே இப்ப நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வில்லிங்காவே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சரண்டர் பண்ணும் ஆண்டவர்கிட்ட. knowing that இதனால இவ்வளவு நன்மை இருக்கு, வரப்போற ஜெனரேஷன்ஸ்க்கும் நன்மை இருக்கு. இது மூலமா வந்து எனக்கு ஆண்டவரோட பர்பஸ் தெரிஞ்சுக்க முடியும், என்ன ஆண்டவரோட க்ளோஸா நடக்க முடியும், அவரோட பவர் என்னோட லைஃப்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால
நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா வில்லிங்காவே வந்து நம்மளோட லைஃப்பை வந்து அவர்கிட்ட சப்மிட் பண்ணலாம். நம்ம ஆஹ், மனம் மாற்றம் அடையறதுக்கு. இது வந்து வந்து ஒரு எவ்ரிடே ப்ராசஸ், ஒரு நாள்ல வந்து முடிஞ்சு போறது கிடையாது. தினம் தினம் பண்ண வேண்டியது. நம்ம வந்து அஹ், இந்த பாவ சுபாவத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். எப்படின்னா, ஆண்டவரோட வார்த்தையை வந்து நம்ம வந்து இன்புட்டா கொடுத்து நம்ம மைண்டை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பாவ சுபாவமும் நமக்குள்ளார இருக்கு பை பர்த். ஸோ அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பழைய மனுஷனை வந்து களைஞ்சு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு புது மனுஷனை வந்து நம்மளால தரிச்சிக்க முடியும். அது என்னன்னா நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். அப்ப நம்ம வார்த்தையை உள்ள போட்டுட்டே இருக்கும் பொழுது அந்த பழைய மனுஷன் போய்க்கிட்டே இருப்பான், புது மனுஷன் வந்து ஆண்டவரோட சாயலுக்கு மாறிக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறப்ப நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமோனியா மாறும். ஸோ அப்ப நம்ம வாழ்க்கைய பாக்குறவங்க வந்து நமக்குள்ளார ஜீசஸ பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க வந்து அஹ், அவங்களால வந்து கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். பாக்குற மனுஷங்க சொல்லுவோம், ஓ இந்த பொண்ணு இந்த பையன் ஷீ பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஷீ ஃபாலோஸ் கிரைஸ்ட் அப்படின்னு வந்து அவங்களே வந்து டெஸ்டிமனி கொடுப்பாங்க. நம்ம சொல்றதுக்கு முன்னால அவங்களே சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ஜீசஸ பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையும் வரும். ஏன்னா நம்ம லைஃப் வந்து when we shine the light of Christ, அப்ப நம்ம எப்படி இருப்போம்னா லிட்டரலா ஒரு ஒரு மலை மேல கட்டப்பட்ட பட்டணம் மாதிரி அதை வந்து மறைச்சே வைக்க முடியாது. அப்ப வந்து நீங்க வாயை திறந்து ஜீசஸ் பத்தி சொல்லனாலும் உங்களோட செயல், நீங்க வந்து இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ற விதம், உங்க ஆஹ் என்ன ஹாப்பினஸை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், உங்க ட்ராஜடிஸை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க வந்து உலக பிரகாரமா ஹேண்டில் பண்ணாம அந்த காடோட விஸ்டம் நாலேஜ்ல ஹேண்டில் பண்றத வந்து பார்த்து அவங்களே அமேஸ் ஆகி லைக் எப்படி ஹவு இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆசை வந்து அவங்களுக்குள்ளாரையும் வரும். அப்புறமேட்டு ஆஹ் இது எல்லாமே worth it. ஏன்னா அட் தி எண்ட் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஃபினிஷ் பண்றப்ப கடைசியா என்ன மேட்டர்ஸ்னா, நம்ம வாக் வித் காடும் நம்ம ரிலேஷன்ஷிப் வித் காட் தான். இது எல்லாமே வந்து ஆஹ் ஒரு பை ப்ராடக்டா வந்தது தான். இதனால வந்த பை ப்ராடக்ட் தான் மித்த காரியங்கள் எல்லாமே. பட் கடைசியா நம்ம முடிக்கும் பொழுது வாட் ரியலி மேட்டர்ஸ் இஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் அண்ட் வாக் வித் காட். இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நோ டவுட், ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப கிளீனா, ரொம்ப ஈஸியா எங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிஸ்டர், பிரைஸ் காட். நிறைய கிளாஸ் எடுங்க, நல்லா இருக்கு. டெஃபினட்டா சிஸ்டர். ஓகே. தேங்க்யூ. வேற யாரும் வேத வசனங்கள் ஷேர் பண்றீங்களா? எக்ஸாம்பிள்ஸ், காமெண்ட்ஸ்? ரெண்டு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி வின்னர் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே மறந்து போயிடுவோம். சுச்சுவேஷன் பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்குவோம் நம்ம லைஃப்பை நிறைய டைம். ஸோ அது ரொம்ப ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன திரும்ப திரும்ப நம்ம ஆண்டோடைய வசனத்துல போய் நம்மளை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதை நிறைய மிஸ் பண்றோம். நிறைய பேரோட லைஃப் நம்ம நினைப்போம், என்னடா இவங்க கிறிஸ்டினா இருக்காங்க ஆனா இப்படி இருக்காங்களே, இவங்க ஊழியக்காரங்களா இருக்காங்க என்ன இவ்வளோ அவங்க வாழ்க்கை தாறுமாறா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா இருக்குது நிறைய பேரை பார்க்கும்போது. பட் அவங்க இந்த ஸ்டெப்ல எல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்கங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் அதை மிஸ் பண்ணாம கரெக்டா பாத்துக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஆனஸ்ட்லி நீங்க
சொன்னதுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ். ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? அப்ப ஓகே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நேரத்திற்காக நன்றி இயேசு சுவாமி. நாங்கள் படித்த கத்துக்கொண்ட வேத வசனங்கள் ஆண்டவரே அப்பா, சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த மனம் புதிதாகுதல்ங்கிறது ஆண்டவரே ஒவ்வொரு நாள் நாங்க செய்யக்கூடிய காரியம் இயேசு சுவாமி. அது ஆண்டவரே நாங்க விடாம சோர்ந்து போகாம ஆண்டவரே பலனோடு ஆண்டவரே தைரியத்தோடு உற்சாகத்தோடும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இதன் மூலமாய் ஆண்டவரே உங்க மகிமை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே விளங்கும்படி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க மாத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே மலை மேல கட்டப்பட்ட பட்டினத்தை போல ஆண்டவரே அப்பா, அவங்க மறைச்சு வைக்க முடியாதே சுவாமி. அது மாதிரி ஆண்டவரே எங்க வாழ்க்கை எல்லாமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு எல்லாருக்கும் முன்னால ஆண்டவரே ஒரு சாட்சியா இருக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். In Jesus mighty name we pray. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Amen. Thank you all for joining today. God bless you.